ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோவில் சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் பண்ண போகிறோம். நேற்றைக்கு உள்ள வீடியோ மாதிரி இந்த வீடியோவும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் இந்த மாதிரி கேக் செய்ய முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிலோ சாக்லேட் ஸ்பாஞ்சை கட் பண்ணிவிட்டு 3 லேயர்ஸ் கட் பண்ணிவிட்டு லேயரில் வந்து நம்ம சாக்லேட் க்ரீமு, அதுக்கப்புறம் ட்ரிஃபுலு, பட்டர்ஸ்காட்சி, சாக்கோ ஃப்ளேக்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக சைடில் ட்ரிம் பண்ணிவிட்டு கேக்கை வந்து ஐசிங் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஐசிங் பண்ணலாம். சாக்லேட் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணணும்னா, நம்ம லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து ட்ரிஃபில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு அந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் க்ரீம் வந்துடும். நம்ம அதை வச்சு தான் ஐசிங் பண்ண போகிறோம். ஐசிங் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் கார்னிஷ்லாம் பண்ணி வைக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்மளுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். அதை பார்த்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேக்கை வந்து ஐசிங் பண்ணிடலாம். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கேக் டெக்கரேஷன் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். இடையில கொஞ்சம் நான் வந்து வீடியோஸு ஸ்பாஞ்சு அடிக்கிறது, எப்படி ப்ளம் கேக்கு, ஸ்பாஞ்சு, பப்ஸு, அந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன். க்ரீம் எப்படி அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சில வீடியோ வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து பன்னு, ப்ரெட்டு, அப்புறம் வந்து கப் கேக்கு, அந்த மாதிரி நிறைய கேக் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணதை நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி வீடியோ நான் போடக்கூடாதுன்னு கிடையாது, நம்மளுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால தான் நான் வந்து போடலை. இனிமேல் வந்து உங்களுக்காக நான் ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம அந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம். நிறைய கேக்கு டெக்கரேஷன் வீடியோ போட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். நிறைய பேர் நிறைய சேனலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அது நார்மலாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து அந்த மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு டைம் ஒதுக்கி வீடியோ அப்லோட் பண்ணுதேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து ட்ரிஃபில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம சாக்லேட் ட்ரிஃபில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நம்ம டாப்பிங்கில் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கார்னிஷ் ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்னிஷு, நிறைய மாடல்ஸில் வந்து கார்னிஷ் ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நம்மளும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாட்டு பண்ணலான்னு யோசித்து நான் ஒரு கார்னிஷ் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் ஸ்கொயர் ஷேப்பில். எப்படின்னு பாருங்கள். இது வந்து மார்க்கர் வச்சு நான் லைன் பண்ணேன் ஃபஸ்ட்டு.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே அளவாக ஸ்கொயர் ஷேப்பில் கட்டம் கட்டமாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதில் மார்க்கரை வச்சு பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து சாக்லேட்டை ஊற்றக்கூடாது. நம்ம அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம சாக்லேட்டை ஊற்றணும். ஏன்னா நம்ம அந்த மார்க்கரை வந்து கெமிக்கல்னால நம்ம வந்து அதை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம அந்த தடம் மட்டும்தான் தெரியும். நம்ம இதில் தான் நம்ம வந்து லைன் கொடுக்க போகிறோம் சாக்லேட்டில். எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் மெல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லைன் போடும்போது உள்ளே கட்டி கிடந்துச்சுன்னா அது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வராது, நீட்டாக இருக்காது. அதனால் நல்லா கட்டி இல்லாமல் மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லைனுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஒயிட் ட்ரிப்பிள் சாக்லேட்டை வச்சு நம்ம வந்து லைன் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒயிட் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கூலிங்கில் இது செட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு கூலிங்கில். இப்போ நம்ம இதுக்கு மேலே டார்க் சாக்லேட் ஊற்ற போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது வந்து செட் ஆகிடுச்சு. கட் பண்ணத ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா அந்த அவுட்லைன்லேயே கரெக்டாக கட் பண்ணுவோம். ட்ரேப் பண்ணதான் எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாக்லேட்டை கட் பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்துருன்னு பார்ப்போம். சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்க எப்படின்னு பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரை பண்ணோம்னா, இதோட ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதை சுற்றி வந்து ஒயிட் லைன் வர்ற மாதிரி, பார்டர் வந்து ஒயிட் லைன் வரணும், உள்ளே வந்து டார்க்கு பிளாக் கலரில் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நீட்டாக வந்திருக்கு. இது வந்து நானாக யோசித்து பண்ணினேன், நல்லபடியாக வந்திருக்கு. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து கேக்கில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த சாக்லேட் கார்னிஷ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.